வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி இதுவரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2018 நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சம் ஆஃப் ₹8,000 lent at 10% per annum in 2 years. சரியா? ஸோ கொஸ்டின்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கு உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க P/R/100² அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இதில் Pங்கிறது அசல். இது கூட நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அசல்னா ஒன்றும் இல்லை, நம்ம எந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோமோ அதுதான் அசல். எவ்வளோ அமௌண்ட்டை பேங்க்கில் வட்டிக்கு போடுறோமோ அதுதான் அசல். அதே மாதிரியே ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தமிழில் வட்டி வீதம்னு சொல்லுவோம். நாம் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேங்க் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்களோ அதுதான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது. சரியா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஷினில் பி எது ஆர் எதுன்னு பார்த்து அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் போடுறோம். அந்த 8000க்கு தான் 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ இங்கே பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000. ரைட்டா? அதே மாதிரி ஆறுங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க, 10% வட்டி வீதத்தில் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஆறுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10%. சரி, அப்போ இந்த 2 வேல்யூவையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த பிங்கிற இடத்துல இந்த 8000 போட்டுருங்க. அதே மாதிரி ஆறுங்கிற இடத்துல இந்த 10% இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க by 100². ரைட்டா? இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்குது, பட் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா பர்சன்டேஜை போடவே இல்லை, வெறும் 10 தான் போட்டிருக்கேன். இது ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் வந்து பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. சரியா? ஏற்கனவே நான் அந்த பர்சன்டேஜ் கிளாஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா by 100 அப்படின்னு மீனிங். இதை வந்து அந்த பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ 10%னா என்ன அர்த்தம்? 10/100. ரைட்டா? இப்படி தான் அதை போடுவோம். சரியா? ஸோ எப்போதுமே நான் சொன்ன மாதிரி இந்த வட்டி வீதம் வந்து எப்போதுமே பர்சன்டேஜில் தான் இருக்கும். அதை அவங்க ஃபார்முலாவிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக by 100ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்குது. 6ங்கிறது வட்டி வீதம். ரைட்டா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம். ஸோ இது எப்போதுமே எப்படி இருக்கும்னா பர்சன்டேஜில் தான் இருக்கும். அதனால் அவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்சன்டேஜை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக by 100 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 6%² அப்படின்னு தான் வந்திருக்கணும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்சன்டேஜை தூக்கிட்டாங்க. சரியா? இது ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P/R%² இப்படி தான் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக P/R/100 அப்படின்னு போட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால தான் நானும் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணலை. அந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக தான் by 100ன்னு இருக்குது, ஃபார்முலாவிலேயே by 100ன்னு இருக்குது. சரியா? சரி, ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 8000 அப்படியே எழுதிக்குவாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருக்கும் பொதுவாக தான் இருக்குது. ரைட்டா? 10/100² தான் கொடுத்துருக்கான். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துருங்க. உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 10²/100² அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நான் அந்த ஸ்கொயர் கியூப் கிளாஸ்லேயே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரோட பவரில் இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா பவரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ அத்தனை டைம் வந்து இந்த நம்பரை நாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸ் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ 8000 × 10 × 10 இந்த 10 2 டைம் மல்டிப்ளை பண்ணிங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற 100 என்ன பண்ணணும் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 0க்கும்
இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 1 இந்த 1 இந்த 1 இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 80 இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போது 8000க்கு 10% வட்டி விதத்தில் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையில 2 வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய், ரைட்டா? ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 rupees. இதுதான் ஃபைனல் ஆன்சர், ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின்லேயே ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க யாராவது இருந்தால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்பில் நாம் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டெப்பில் இதை ஸ்ட்ரைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். அதாவது இங்கேயே என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ஸ்டெப் அப்படியே பாருங்கள், 8000 இருக்குது, 8000 10/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நாம் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெப்லேயே இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணுனா என்ன கிடைக்கும், 8000 1/10 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்னா அடுத்தது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 பவரில் ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் 10 பவரில் ஸ்கொயர்டு, ஏன்னா அந்த ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு வந்துடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8000 இன்ட்டு 1 ஸ்கொயர்டுனா 1 × 1ன்னு எழுதுவோம். அதே மாதிரி 10 ஸ்கொயர்டை 10 × 10 அப்படின்னு எழுதுவோம், ரைட்டா? இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு, இந்த 1 இந்த 1 இந்த 1 இந்த 1லாம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 80 தான் கிடைக்கும், சரியா? ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இப்படியும் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி உள்ளெல்லாம் கொண்டு வந்து இதை வந்து இது பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே 10/100 அப்படின்ட்டு அதை வந்து 2 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்டெப்பை எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்கான், 8000 10/100 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான் இல்லையா? இந்த ஸ்கொயரை கொண்டு போயிட்டு நீங்கள் உள்ளெல்லாம் எழுதாமல் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா 8000 × 10/100 இன்ட்டு 10/100 இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு நம்பர் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அஷ்யூம் பண்ணிக்கிட்டு அதோட பவரில் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இந்த நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 டைம் பெருக்கலாம். பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, அதுக்கப்புறம் இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 1க்கு இந்த 1, இந்த 1க்கு இந்த 1, இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். இதுக்கும் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 தான் கிடைக்கும், சரியா? ஸோ அப்போ ஒரு சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விதமாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 rupees, ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹4 எனில் அவற்றின் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the difference between simple and compound interest on a certain sum of money for 2 years at 2% per annum is ₹4. Find the sum of money அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ₹4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரியா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் ₹4 அப்படின்னு சொல்லி இதை ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2%, சரியா? நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அசல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பி இருக்கு இல்லையா, பி எவ்வளோன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 4 போட்டுக்கங்க, ரைட்டா? ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் 2 வருஷத்துக்கு இருக்கிற வித்தியாசம் ₹4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த சைடில் நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 4 போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிங்கிறது நமக்கு தெரியாது, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 6க்கு பதிலாக அந்த 2 போட்டுங்க, சரியா? பர்சன்டேஜை மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலாவிலே கொடுத்துருக்காங்க. அதனால் 2/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இதை சால்வ் பண்ணிக்கலாமா? இந்த 2 2ஆல் அடித்தா 1 டைம் இருக்கும், 100 2ஆல் அடித்தா 50 டைம் இருக்கும், சரியா? ஸோ அப்போ 4 = P × 1/50 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா P × 1/50² அப்படின்னு எழுதிக்கலாமா இதை? ஏன்னா அந்த ஸ்கொயரை நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 = P அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு 1² 1 × 1ன்னு எழுதுவோம். அதே மாதிரியே
50 ஸ்கொயர்டுனா 50 × 50 அப்படின்னு எழுதுவோம், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவை என்னன்னா இந்த பி தான் நமக்கு தேவை. சரி, அப்போ இந்த பியை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டேர்மை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம், ரைட்டா? இந்த டேர்ம் எப்படி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பி கூட பெருக்கல்ல இருக்குது, ரைட்டா? அப்போ இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்னா வகுத்தெல்லாம் மாறிடும், அதாவது தலைகீழாக மாறிக்கும். சரியா? சரி, ஓகே. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 50 × 50 by 1 × 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த சைடில் இருக்கிற ஒரு டேர்மை இல்லை இந்த சைடில் இருக்கிற ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா அதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், தலைகீழாக மாற்றி எழுதிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 50/1 என்ன வரும், 50 தான் வரும். அதே மாதிரி 50/1ங்கிறது 50 தான் வரும். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக அதை நம்ம என்ன பண்ணலாம்னா 4 × 50 × 50, ரைட்டா? எந்த நம்பராக இருந்தாலும் சரி தான், அந்த நம்பரை நம்ம 1ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 தான், சாரி அதே நம்பர் தான் கிடைக்கும், ஓகேவா? எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நம்ம 1ஆல் டிவைட் பண்ணோன்னா அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 50 1ஆல் டிவைட் பண்ணால் 50 தான் கிடைக்கும், இந்த 50 1ஆல் டிவைட் பண்ணால் 50 தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு 4 × 50 × 50 = P அப்படின்னு கிடைக்குது. இப்போ 50 நம்ம பெருக்கணும்னா எவ்வளோ கிடைக்கும், 2500 கிடைக்குமா? 50 பெருக்கணும்னா 2500 கிடைக்கும், ரைட்டா? ஸோ அடுத்து இந்த 2500 4 டைம் பெருக்கணும், ஏன்னா அங்கே ஒரு 4 இருக்குது. 2500 4 டைம் பெருக்கணும்னா 10,000 கிடைக்குமா? ஸோ அப்போ அசல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். இந்த கொஷினுக்கான ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான கூட்டு வட்டி, தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வருட வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the difference between the compound interest and simple interest accrued on an amount of rupees 18,000 in 2 years is rupees 405, then the rate of interest per annum is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர் வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது. மற்றபடி அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ரூபாய் 405 அப்படின்னு இந்த வித்தியாசம் எவ்வளோங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. 18,000 அப்படின்னு இந்த பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் எவ்வளோங்கிறதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. அப்போ இந்த 2 வேல்யூவையும் கொண்டு போயிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வித்தியாசங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 405 போட்டுங்க, ஓகேவா? இந்த சைடில் தனி வட்டி கூட்டு வட்டி 2 ஆண்டுகளுக்குள்ள வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 405 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த பிங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா 18,000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் என்னன்னு நமக்கு தெரியாது, ஸோ அதை ஆர்னே வச்சுக்கலாம். அப்போ இது R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இப்படியே தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 405 = 18,000 அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும், இது R² மாறிடும், இது 100² மாறுமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 100² மட்டும் எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? R² எலாபரேட் பண்ணி எழுதணும்னா R × Rன்னு வரும். பட் அந்த மாதிரி எழுதுறது தேவையில்லாது, ஓகேவா? ஸோ அதனால் R² அப்படியே இருக்கட்டும். இந்த 100² மட்டும் என்ன பண்ணலாம்னா 100 × 100 அப்படின்னு எலாபரேட் பண்ணி எழுதிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 18 இருக்குது, 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது, ரைட்டா? 1 × 10 வந்து 10 தான் வரும். சரியா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 18ஐயும் 10ஐயும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். தாராளமாக பண்ணலாம். ரெண்டுத்தையுமே என்ன பண்ணலாம்னா 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். 18 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 டைம்ஸ் இருக்கும், 10 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 டைம்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 405 = 9 ×
ஆர் ஸ்கொயர் பை 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 9ங்கிறது இங்கே வந்து பெருக்கல்ல இருக்குது, 5ங்கிறது வகுத்தல்ல இருக்குது. இதை எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த ஆர் ஸ்கொயர்டுங்கிறத மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 9ஐயும் 5ஐயும் நாம் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். சரியா? இந்த 9ஐயும் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி இந்த 5ஐயும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸோ 9 பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கல்ல இருக்குது, அப்போ இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், வகுத்தல்லாம் மாறிடும். சரி, அதே மாதிரி இந்த 5ங்கிறது இங்கே வகுத்தல்ல இருக்குது, அப்போ இந்த பக்கம் வரும்போது அது என்னவாகும், பெருக்கல்ல மாறும். சரியா? ஸோ அப்போ 405, இந்த 5 இங்கே வகுத்தல்ல இருக்குது, இந்த பக்கம் வந்தால் பெருக்கல்ல மாறிடும். அதே மாதிரி இந்த 9 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தல்ல மாறிடும். சரியா? ஸோ அப்போ 405 × 5/9 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த 405 9ஆல் டிவைட் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். 405 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 4 9 36, பாக்கி 4 இருக்கும். இந்த 5 கீழே இருக்குனீங்கன்னா 45ன்னு இருக்கும். இப்போ 45ல் எத்தனை 9 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம் இருக்கும். சரி, 5 9 45. இதை சால்வ் பண்ணோன்னா 0ன்னு கிடச்சிடும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த 405 9ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 45 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 45 × 5 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ அடுத்தது 45 5ஐயும் பெருக்குங்க. 45 5ஐயும் பெருக்கணும்னா நமக்கு 225 கிடைக்கும். 5 25, பாக்கி 2 5 22 22 225. ரைட்டா? 225 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஸ்கொயரில் இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பரை ஸ்கொயர் நம்பராக எழுதிக்க போகிறோம். எழுதிக்கிட்டோம்னா இந்த ஸ்கொயரையும் இங்கே இருக்கிற ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 225 நம்ம எப்படி ஸ்கொயர் நம்பராக எழுதலாம், ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கொயர் கியூப் கிளாஸ் நான் போட்டிருப்பேன், அதுலேயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஒரு நம்பரை பார்த்த உடனே அது எந்த நம்பரோட ஸ்கொயருங்கிறத நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பான் அந்த வீடியோவிலேயே. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த சைடு உள்ள நம்பரெல்லாம் பார்த்தா இந்த நம்பர்ஸ் வந்து எந்த நம்பரோட ஸ்கொயருங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ 400ங்கிற நம்பரை பார்த்தா அது 20ஓட ஸ்கொயர்டுன்னு நமக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரியே 484ங்கிற நம்பரை பார்த்தா அது 22ஓட ஸ்கொயர்டுங்கிற அது வந்து நமக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி 676ங்கிற நம்பரை பார்த்தா அது 26ஓட ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 225ன்னு இருக்குது. இந்த 225 எதோட ஸ்கொயர், 15ஓட ஸ்கொயர். கரெக்டாக? 225ங்கிறது 15ஓட ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 225 15 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 15 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 15 6ன்னு வரும். அப்போ இதுக்கு ஃபைனல் ஆன்சர், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. சரியா? ஸோ ஆக்சுவலாக அதை எப்படி நாம் சால்வ் பண்ணணும்னா 15 ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே வந்து ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம்னா இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணலாம், இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் கிளாஸ் இன்னும் நம்ம பார்க்கல, அதனால் வந்து இந்த மாதிரி இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் கிளாஸ் பார்க்கும்போது இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15%. சரியா? ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டினுக்கும் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனால் இந்த 5 கொஸ்டினையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.